சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் மார்க்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சாரங்களை நீங்கள் செய்வதை அறிவீர்கள். ரமலான் மாதத்தில் அதிகம் இறையச்சத்தோடு தங்களுடைய இறைப்பணியை அமைத்துக் கொள்வதற்காகவும் மார்க்க சிந்தனையை மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி மார்க்க சிந்தனைகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமர்ந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நம்மோடு பங்கேற்கக்கூடிய சகோதரர் வாஜித் அவர்களும் ரஃபீக் அவர்களுக்கும் 12வது கேள்வியாக நாம் கேட்க இருக்கக்கூடிய கேள்வி, இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் யார்? ஏ சமூகத்தில் சிறந்தவர், பி நற்குணம் உள்ளவர், சி மனைவியிடத்தில் சிறந்தவர், டி தர்மம் செய்தவர். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? பயானில் கேட்டிருப்பீங்களா? நிறைய பயான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் யாருங்கிறதான் கேள்வி. ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் உதவியை சகோதரர்கள் நாடி இருக்கிறார்கள். ஏ சமூகத்தில் சிறந்தவர்கள் யார்? சமூகத்தில் சிறந்தவர்கள் என கூறக்கூடியவர்கள் வாக்களிக்கலாம். ஏ அப்படிங்கிறதுல 0. பி நற்குணம் உள்ளவர்கள், சி மனைவிடத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், தர்மம் செய்தவர்கள் அப்படிங்கிறது. ஏ சமூகத்தில் சிறந்தவர்கள் 0, பி நற்குணம் உள்ளவர்கள் 17 பேர், மனைவியிடத்தில் சிறந்தவர்கள் 1 நபர், தர்மம் செய்தவர் 0. உங்களுடைய பதில் பி நற்குணம் உள்ளவர். ஆடியன்ஸ் சொன்ன கருத்துக்கே போறீங்க. கண்டிப்பா. சில நேரங்களில் ஆடியன்ஸ் உடைய கருத்துக்களும் தவறாக போயிருக்கிறது. சரி, பி லாக் பண்ணிடுவோமா? பி சரியான பதில். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நேயர்கள் மிக சிறப்பாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். இது திருமதியில் 1162வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் அவர்களின் நற்குணம் கொண்டவரே. உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் நட்பண்பால் சிறந்து விளங்குபவரே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா அலி. ஆதாரம் திருமதி 1162 மற்றும் 1082. இதுவரை 12 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 3000 ரூபாய் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் 2 கேள்விகள் இருக்கிறது 3வது சுற்றில். இதில் எந்தவித உங்களுக்கு சலுகையும் இல்லை. உங்களுக்கான 13வது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக யூதர்களின் கடிதத்தை படிப்பதும் யூதர்களுக்கு கடிதத்தை எழுதுவதும் உரிமையை யாருக்கு வழங்கினார்கள்? ஏ சைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பி சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சி சைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நேரம் ஸ்டார்ட். 45 வினாடி. உங்களுக்கான 13வது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்டாரோ? உங்களுடைய ஆடியன்ஸ் உதவியும் சென்று விட்டது. நீங்க மைக்கை வச்சுட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். மைக் மாட்டிக்கிட்டே பண்ணலாம். மைக் எடுக்க வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக யூதர்களின் கடிதத்தை படிப்பதும் யூதர்களுக்கு கடிதம் எழுதுவதும் உரிமை யாருக்கு வழங்கினார்கள்? 3 நிமிடம் தான் இருக்கிறது. ஏ தவறான விடையாக இருந்தால் நீங்கள் வெளியே சென்று விடுவீர்கள். தவறான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். சரியான பதில் சைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் அபுதாபியில் 3645வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.
சைது பின் சாபித் அலி அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக யூதர்களின் கடிதத்தை படிப்பதும் யூதர்களுக்கு கடிதத்தை எழுதுவதும் எனக்கு உரிமை வழங்கினார்கள். ஆதாரம் அபுதாவுது 3645. இதுவரை 12 கேள்விகளுக்கு மிக சரியான பதிலை சொல்லி 3000 ரூபாயை அன்பளிப்பாக பெற்ற சகோதரர்கள் 13வது கேள்வியில் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள். நிறைய மார்க்க சிந்தனையோடு மார்க்க அறிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரர்களுக்கு இறைவன் அதிகம் அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பணி சிறக்க ஜமாத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்கள். பாருங்கள், உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தில் சகர் நேர நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற இந்த மார்க்கம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மார்க்கம் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என எதிர்பார்க்கின்றோம். கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றாக இருந்தாலும், ஒரு நபர்களுக்கு 2 நபர்களுக்காக இருந்தாலும், பார்க்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மார்க்க விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. இப்போது நம்மோடு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க 2 சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் சார்ந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த ரமலான் மாதத்தில் சகர் நேர நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. அதில் தற்போது நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மார்க்க சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்கிறார்கள் சகோதரர் குலே ரசூல் கான் மற்றும் முகமது கனி அவர்கள். அவர்களுக்கான முதல் கேள்வி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத் கூறினால் எத்தனை முறை அல்லாஹ் அருள் புரிகிறான்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ 2 முறை, பி 5 முறை, சி 10 முறை, டி 20 முறை. உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் சி. சி 10 முறை. கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா? சி 10 முறை என்று சொல்லி இருக்கிறார்கள். சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 628வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நாங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்று நீங்களும் கூறுங்கள், பின்பு என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். பின்பு எனக்காக அல்லாஹ்விடம் வசிலாவை கேளுங்கள். வசிலா என்பது சொர்க்கத்திற்குரிய உயர் பதவியாகும். அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும். அந்த ஒருவர் நானாக இருக்க விரும்புகிறேன். எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும். அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 628. உங்களுக்கான 2வது கேள்வி, மெஹராஜ் பயணத்திற்கு நபி அவர்கள் செல்வதற்கு முன்னால் காபாவில் எந்த நபி தோழர்களுக்கு இடையில் பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் இருந்தார்கள்? ஜைத் மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா மற்றும் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு, சி சைத் மற்றும் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, டி ஹம்சா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லலாமா? ஆப்ஷன் பி ஹம்சா மற்றும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி. பி கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கபிடர் ஜி பி சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3207வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இறை இல்லம் காபாவில் 2 மனிதர்களுக்கிடையே பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் இருந்தபோது நுண்ணறிவாலும் இறை நம்பிக்கையாலும் நிரப்பப்பட்ட தங்கத்தட்டு ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது. என்னுடைய நெஞ்சம்
அடிவயிறு வரை பிளக்கப்பட்டது. பிறகு ஜம்சம் நீரினால் என் வயிறு கழுவப்பட்டது. ஆதாரம் புகாரி 3207. குலே ரசூல் கான் பாய், தமிழ் நன்காக அறிவீர்களா? தமிழ் தான் பேசுறீங்க. கன்னடம் நல்லா சரளமா பேசுறீங்க. உருது. உருதுல சொல்லுங்களேன். இவர் வந்து கர்நாடகா கூடுதல் தகவல். கர்நாடகா பகுதியை பொறுத்தளவுக்கு முன்னாடி அவர் சொன்ன வாஜித் சொன்னதை போல தமிழில் இருக்கக்கூடிய தாய்கள் வந்து பற்றாத நமக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சென்றடையிருக்காங்க. ஆனால் உருதுல வந்து முக்கியமான தாயா ஒருத்தர் வந்து குலே ரசூல் கான் அவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஆங்கிலத்திலையும் பயன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறனால பிற மத மக்கள் நிகழ்ச்சிக்கு நிறைய குறிப்பாக கிறிஸ்துவர்கள் சம்மந்தப்பட்ட ஆய்வில் நிறைய ஆய்வு செய்து வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு சில கிறிஸ்துவ கல்லூரிகளுக்கு வந்து தொடர்ந்து பாடம் நடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆசிரியராகவும் இவர் இருக்கார். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பாடத்தை அவங்களுக்கு போதிக்கிறது. உருதுல சொல்லுங்களேன். இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு எப்படி சென்றடையணும், இணை வைப்பை பற்றி உங்களுடைய ஒரு சிறிய உபதேசத்தை தௌஹீத் எப்படி போகணும், ஷிர்க் பத்தி உருதுல எக்ஸ்பிளைன் बोलना चाहिए। तो तौहीद के बारे में बताना है तो कर्नाटक में ज्यादातर उर्दू बोलने वाले ही हैं मुसलमान, कन्नड़ा बोलने वाले हैं, लेकिन जो खुतबा होता है अरबी का खुतबा या जुमे का खुतबा वो उर्दू में होता है। तो उन हजरात को तौहीद के बारे में बताना है तो अल्लाह सुब्हानहू तआला के कलाम और हदीसों के जरिए ही बताना है। और वो चीज़ हम हमारे उम्मत को बताने में थोड़ा हिचकिचाते हैं, क्योंकि हमारे अंदर अतराफ के अंदर दईफ चीज़ों की बहुत सारी हदीसें हैं। तो सही चीज़ को हम तौहीद से लेते हैं और इनको पेश करते हैं। ये हमारा मकसद। அல்ஹம்துலில்லாஹ். உருது பயான் நம்ம மர்கஸ்ல பண்ணீங்களா? சேலம் இல்ல சேலம் இல்ல. கர்நாடகாவில் என்னன்னா பொதுவாக நம்மளுடைய தலைமை மர்கஸில் வந்து தமிழுடைய ஜும்மா தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஆனால் நிறைய மக்கள் பள்ளிவாசலுங்கிற அமைப்பினால ஜும்மாவுக்கு நிறைய வரக்கூடிய உருது மக்கள் இருப்பாங்க. அங்கே பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய இந்த வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் வருவாங்க. இப்போ அவங்க வரும்போது தமிழ் பயான் மாத்திரம் இருந்தால் அவங்களுக்கு அந்த தாவா பண்ண முடியாதுங்கிறனால ஒரு 2 ஜமாத்தாக முதல்ல வந்து ஒரு 12 காலுக்கு வந்து ஜும்மா உருதுல நடந்தது. அது பெருவாரியாக நம்ம குலே ரசூல் கான் பாயும் மைசூர் முஸ்தாக் தான் மேக்சிமம். இவங்க 2 பேர் தான் வந்து பயான் பண்ணி அதிகமான மக்கள் இப்போ முதல்ல குறைவாக வரக்கூடிய மக்கள் இப்போ 2 சஃப் 3 சஃப் வராங்க. பெருநாள் திடல் தொழுகை கூட என்ன பண்ணுறோன்னா தமிழ் மக்களுக்கு ஒரு இடத்துல திடல் நடக்குது, நிறைய இடங்கள்ல தமிழ் மக்கள் நடக்குது. தலைமைக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு திடல்ல வந்து உருதுல பயான் வந்து ஹஜ் பெருநாள்லையும் நோன்பு பெருநாளையும் அதுலேயும் அவங்க பயான் பண்ணுவாங்க. उर्दू बात करते हैं ना, उनको डाउट क्लियर करते हैं क्या कुरान हदीस को बादर में? नमाज के बाद में चंद हजरात आके पूछते हैं सवाल जवाब, जैसे हम बयान करते हैं उसके बारे में पूछते हैं। ज्यादातर अंग्रेजी में हम जब ईसाई लोगों के पास जाते हैं तो सवाल जवाब ज्यादा होता है। हमारे भाई लोग नमाज के बाद में कभी मिलते हैं तो सवाल जवाब करते हैं। ஓகே, உங்களுக்கான அடுத்த மூன்றாவது கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்டார்கள்? A 40, B 80, C 100, D 50. உங்களுக்கான நேரம் C 100 கன்ஃபார்ம். C 100 என்பது சரியான விடையா? கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. C 100 என்பது சரியான விடை. இதற்கான ஆதாரம் மக்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் அவனிடம் 100 முறை பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 5235. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளார் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கேள்வியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரர்களுக்கான 4வது கேள்வி. நயவஞ்சகனுக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்க மாட்டேன் எந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்? 9:90, 9வது அத்தியாயம் 99வது வசனம், 9வது அத்தியாயம் 88வது வசனம், 9வது அத்தியாயம் 80வது வசனம். ஆப்ஷன் டி
சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 80வது வசனம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. டி சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 80வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நபியே, நீர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி அல்லது பாவ மன்னிப்பு தேடாவிட்டாலும் சரி, அவர்களுக்காக 70 தடவை நீர் பாவ மன்னிப்பு தேடினாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஆதாரம் அல் குர்ஆன் 9:80. உங்களுக்கான 5வது கேள்வி. முஅத்தா போரில் 2ஆம் தளபதி யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைல் ரலியல்லாஹு அவர்கள், ஜாபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், காலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாஃபர் பின் அபு தாலிப். ஜாபர். ஆப்ஷன் சி, ஜாபர் பின் அபி தாலிப். கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். சகோதரர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4261வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தா போரின் போது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களை படைத்தளபதியாக நியமித்தார்கள். அப்பொழுது இறை தூதர் அவர்கள், ஸைத் கொல்லப்பட்டால் ஜாபர் தலைமை இருக்கட்டும், ஜாபர் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா தலைமை இருக்கட்டும் என்று கூறினார்கள். ஆதாரம் புகாரி 4261. உங்களுக்கான 6வது கேள்வி. எந்த போரில் தயமம் சட்டம் இறங்கியது? ஏ அகல் போர், பி உஹது போர், பி பனு முஸ்தலிக் போர், சி கைபர் போர். ஆப்ஷன் சி, பனு முஸ்தலிக் போர். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். மிக விரைவாக பதில் சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். தடுமாற்றம் இருந்தால் யோசிச்சுங்க நல்லா. இல்ல, இந்த பதில் சரியான பதில் தான். பனு முஸ்தலிக் போர் தான். சி, பனு முஸ்தலிக் போர் என்பது சரியான விடை. இதற்கான ஆதாரம் புகாரியில் 334வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 7வது கேள்வி. ஸைத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த போரில் மரணம் அடைந்தார்கள்? ஏ உஹது போர், பி அகல் போர், சி கைபர் போர், டி பனு முஸ்தலிக் போர். உங்களுடைய நேரம் ஸ்டார்ட். பி அகல் போர். டி அகல் போர். அகல் போரா? ஆமா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நீ தப்பான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். இல்ல, இது என்னன்னா, அந்த போர்ல அவர் கொல்லப்படல. ஆனா அந்த போருக்கு பிறகு அவர் போர் புரியல. அந்த போர்ல காயம்பட்டு படுத்த படுக்கையில இருந்து மௌத்தானாரு. அது ஹந்தக், அந்த அகல் போர்ல தான் அப்படிங்கிறத லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். பி அகல் போர் என்பது சரியான பதில். இதில் புகாரியில் 4122வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், அகல் போரின் போது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தாக்கப்பட்டார்கள். காயத்திலிருந்து ரத்தம் வழிய சாத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அந்த காயத்தினாலேயே சாத் ரலியல்லாஹு அன்ஹு இறந்தார்கள். ஆதாரம் புகாரி 4122. உங்களுக்கான 8வது கேள்வி போயிடலாமா? முதல் சுற்றின் இறுதி கேள்வி. சாத் பின் முஆத் அலி அவர்களை யார் அகல் போரில் காயப்படுத்தினார்கள்? ஏ அரிகா, பி உத்பா, சி ஹிப்பான் பின் அரிகா, பி அபு ஜஹல். சொல்லுங்க. ஆப்ஷன் சி, ஹிப்பான் பின் அரிகா. ஹிப்பான் பின் அரிகா சரியான பதிலா? சரியான பதில். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. சி சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4122வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அப்துல் கஃபூர், தர்மபுரி மாவட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார்கள், அகல் போரின் போது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தாக்கப்பட்டார்கள். அன்னாரின் கை நரம்பில் குறைஷிகளில் ஒருவனான ஷிஃபான் இப்னு அரிகா என்றழைக்கப்பட்டவன் அம்பெய்து அவர்களை காயப்படுத்தினான். ஆதாரம் புகாரி 4122. சகோதரர் குலே ரசூல் கான் மற்றும் முகமது கனி அவர்கள் 8 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி இருக்கிறீர்கள். இந்த 8 கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னதனால் ரியாலு சாலிகின் மார்க்க புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது.
உங்களுடைய முதல் சுற்று இதோடு நிறைவடைகிறது. உங்களுக்கான இரண்டாவது சுற்று, இந்த இரண்டாவது சுற்றுல 50-50 ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பதிலளிக்கலாம். உங்களுக்கான 9வது கேள்விக்கு போயிடலாமா? மிக சிறப்பாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் முகமது கனி மற்றும் குலே ரசூல் கான் அவர்கள். அவர்களுக்கான இரண்டாவது சுற்றிற்கான முதல் கேள்வி, நிகழ்ச்சியில் 9வது கேள்வி. கம்ப்யூட்டர்ஜி, 2 தடவை தண்டனைக்கு உட்படுவோர் யார்? ஏ இறைமறுப்பாளர், பி தொழாதவர், சி நயவஞ்சகர்கள், டி ஜக்காத் வழங்காதவர்கள். உங்களுடைய டைம் ஸ்டார்ட். உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆப்ஷன் இருக்கு, பயன்படுத்திக்கிறீங்களா? டவுட் இருக்கு உங்களுக்கு இல்லையா? ஆமா, டவுட் இருக்கு. எந்தெந்த கேள்வி டவுட் இருக்கு உங்களுக்கு? நயவஞ்சகர்கள் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக போட்டுக்கோம். கம்ப்யூட்டர்ஜி, சகோதரர்கள் 50-50 ஆப்ஷனை பயன்படுத்துறாங்க. 2 தவறான விடையை நீக்கி விடுங்கள். 2 சி நயவஞ்சகர்கள், சொல்லுங்க. பி ஜக்காத் வழங்காதவர்கள், சி நயவஞ்சகர்கள். பார்ப்போமா? கம்ப்யூட்டர்ஜி சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு ஆதாரம் அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 101வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களை சுற்றியுள்ள கிராமவாசிகளிலும் மதினாவாசிகளிலும் நயவஞ்சகர்கள் இருக்கின்றனர். அவர்கள் நயவஞ்சகத்தில் பிடிவாதமாக இருக்கின்றனர். நீர் அவர்களை அறிய மாட்டீர், நாமே அவர்களை அறிவோம். அவர்களை இருமுறை வேதனை செய்வோம், பிறகு அவர்கள் கடும் வேதனையை நோக்கி திரும்பப்படுவார்கள். ஆதாரம் அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 101வது வசனம். இதுவரை 9 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள். அல் குர்ஆன் தமிழாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். உங்களுக்கான 10வது கேள்வி, ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மனைவி? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு சுபயான் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, சைத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் பி, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். போயிடலாமா? போயிடலாம், லாக் பண்ணிடலாம். 50-50 ஆப்ஷன் பயன்படுத்திட்டோம். வந்து ஆப்ஷன் இல்ல, தவறான பதில் சொன்னீர்கள் என்றால் வெளியே சென்று விடுவீர்கள். லாக் பண்ணிடலாம். சரியா? லாக் பண்ணிடலாமா? பி அபு சுபயான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியான பதிலா? கம்ப்யூட்டர்ஜி சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2460வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார், ஹிந்த் பின்த் உத்பா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறைத்தூதர் அவர்களே, என் கணவர் அபு சுஃபியான் மிகவும் கருமையாக இருக்கிறார். அவரின் பணத்திலிருந்து அவருக்கு தெரியாமல் எடுத்து எங்கள் குழந்தை குட்டிகளுக்கு உணவளிப்பதால் என் மீது குற்றம் ஏதும் உண்டா என்று கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நியாயமான அளவிற்கு உன் கணவனின் பணத்தை எடுத்து அவர்களுக்கு உணவளிப்பதால் உன் மீது குற்றம் ஏதும் இல்லை என்று பதிலளித்தார்கள். ஆதாரம் புகாரி 2460. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி மீண்டும் நாளை தொடரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுங்கள் வெல்லுங்கள் குழு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.